இந்த ஃபேட்டி லிவர் FATTY கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும், சில டைமில் பித்தப்பையில் கல் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 4 நோய்க்கு மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இன்சுலினும் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், இந்த மாதம் குறையுமே தவிர நிரந்தர தீர்வு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா எப்படி? முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான். முழுமையாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொன்னது யாரு? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் எப்படி பேலன்ஸ்டு கடைபிடிக்காமல் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரி ஆகாது. அதனால மாத்திரையும் இன்சுலினையும் ஒழுங்காக போட்டால் கூட இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், அடுத்த மாதம் குறையும், இந்த மாதம் கூடும். வீடியோ கரெக்டா? அப்போ இது ஆபத்து. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணி வாங்கி ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கால் பண்ணி பேசுங்க. ஸ்டே டியூன்.